வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான இட்லிக்கு ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இந்த இட்லி சாம்பார் பருப்பு எதுவுமே போடாமல் கடலை மாவு சாம்பார் தாங்க இன்றைக்கி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 இட்லி சாப்பிட்டா கூட பத்தாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி சாம்பார் நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. பிகினர்ஸ் கூட இதை வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. என்னென்ன பொருள்லாம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், அரை மிளகாய், அப்புறம் உருளைக்கிழங்கு, தக்காளி, இவ்வளோ தாங்க இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் ஒரு 5 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாம்பார் வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் நல்லா பொரியட்டும். இப்போது இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுருங்க. நான் கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே போட்டிருக்கேங்க. இப்படி போட்டால் தான் சாம்பாரில் இருக்க வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அரை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதையும் இதோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்கு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தாங்க போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அரை பச்சை மிளகாய், இவ்வளோ தான் போட்டிருக்கேங்க. ரொம்ப கம்மியான காய் தான். ஆனால் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5லேருந்து 6 பேர் வரைக்கும் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கியாச்சுங்க. தக்காளி பார்த்திங்களா நல்லா குழைவாக வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. தக்காளி முழுசாக எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க. மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வெறும் சாம்பார் பவுடர் மட்டும்தான் போடுவோம். நம்ம சில்லி பவுடர் எதுவுமே போடலைங்க. சாம்பார் பொடி மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எந்த பொடியுமே போடலை. மஞ்சள் தூள், சாம்பார் தூள், அது மட்டும்தான். இப்போ 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணியில் நல்லா வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் இதில் கடலை மாவு கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கடலை மாவு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு போடவே இல்லை, இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போ கடலை மாவு நான் இந்த அளவு எடுத்திருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு 3-3.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆட்கள் கணக்குக்கு நீங்கள் கடலை மாவை கூட குறைய நீங்கள் போட்டுக்கோங்க. இது கடலை மாவு மட்டும்தான். நீங்கள் கூட ஆள் இருந்துன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து சூப்பராக வெந்துருச்சுங்க. கிழங்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி செம்புக்கு 1 செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது இன்னும் கொஞ்சம் கொதித்த உடனே கொஞ்சம் கட்டியாயிரும் நமக்கு.
இப்போ தான் உப்பு போட்டிருக்கோம், அதனால வந்து கொஞ்சம் இறுகாமல் இருக்குது. நீங்கள் வந்து கடலை மாவு ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க, ஒரு மாதிரி கொதிச்சு இது மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி வந்து உடனே விட்டுருங்க, சரியா? இப்போ வந்து கொத்தமல்லி இலை போட்டாச்சுங்க, அவ்வளோதான். கடலை மாவு தேவையான அளவு பாருங்கள், கொதிச்சு எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். கொதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இறுகிட்டு பாருங்கள். அப்போ அது ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பதம். இவ்வளோதாங்க. இனிமேல் கொதிக்க விட வேண்டாம், எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நல்ல இட்லி வச்சு 2 இட்லி வச்சு இட்லி மேலே 2, 3 கரண்டி சாம்பார் ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம் இருக்காதுங்க. கடையில் வைக்கிற சாம்பாரை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.